Taste the Daily. சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் செயல்கள்தான் குற்ற செயல் நடப்பதற்கு காரணம் என்று சித்தரிக்கும் வகையில் எஃப்ஐஆர் இருக்கிறது. மாணவி மீதே பழி சுமத்தும் வகையில் உணர்ச்சியற்ற முறையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. கைதான ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்துவிட்டதால் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பூத் கமிட்டி முகவர்கள் அமைத்தல் நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. சென்னைக்கு வெள்ளம் வந்தால் 6000 ரூபாய், விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் 2000 ரூபாய் வழங்கி திமுக அரசு பாரபட்சம் காட்டுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடைபெற்ற பூத் கமிட்டி முகவர்கள் அமைக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. மதுரையில் காங்கிரஸ் நடத்திய குடியரசு தின விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் புறக்கணித்த திமுக. மைனாரிட்டி பாஜகவோடு திமுக உறவாடுவதை சகித்துக் கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் காங்கிரஸ் பங்கெடுத்து வரும் நிலையில் திமுகவின் இந்த ஆணவ போக்கால் காங்கிரஸ் தலைமை கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். ஏழை எளிய மக்களுக்கு பேருதவியாய் இருந்த அம்மா உணவு மருந்தகங்களையும் அம்மா மினி கிளினிக்குகளையும் மூடிவிட்டு 45 மாதங்களுக்கு பிறகு முதல்வர் மருந்தகம் என்கிற பெயரில் நாடகம் நடத்தும் திராவிட மாடல். மருந்தகம் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதை கைவிட்டு அம்மா மருந்தகங்களை மீண்டும் திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் 85 லட்சம் குடும்பங்களை சார்ந்த 1 கோடிக்கும் அதிகமான 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க மைனாரிட்டி பாஜக அரசிடம் நிதி கேட்ட திராவிட மாடல். மாதக்கணக்கில் சம்பளம் கொடுக்கப்படாமல் இருந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குட்டு வைத்த பிறகுதான் திராவிட மாடலின் கும்பகர்ண தூக்கம் கலைந்திருப்பதாக மக்கள் விமர்சனம். ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் பங்கேற்ற சுமார் 4 லட்சம் ஆசிரியர்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் அவலம். திராவிட மாடல் அரசு வாய்ப்பந்தல் போடுவதோடு சரி, தேர்வு முடிவை வெளியிட்டு பணியாணை வழங்கும் பணியை செய்வதே இல்லை என காத்திருக்கும் ஆசிரியர்கள் வேதனை. சென்னை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 5 இடங்களிலும், மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலில் 10க்கும் மேற்பட்ட இடங்களிலும் தீவிர சோதனை. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. ஈரோட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை திருமணம் செய்து குடும்பம் நடத்திய 19 வயது இளம்பெண் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. நிர்வாக திறனற்ற திமுக அரசு குழந்தை திருமணங்களை தடுக்க போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்து 4,50,000 ரூபாய் மதிப்புள்ள 9 கிலோ கஞ்சா சிக்கியது.
ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் புகழிடமாக மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் 47 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என விளம்பரம் செய்வதில் ஆர்வம் காட்டும் ஆட்சியாளர்கள் முதலில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் பிரியாணி கடை உரிமையாளர் துண்டால் கழுத்தை நெரித்து கொலை. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு அடம்பிடிக்கும் திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் காதலிக்க மறுத்ததால் பெண்ணின் கழுத்தை அறுத்து இளைஞர் தற்கொலை. படுகாயமடைந்த பெண்ணுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இரவில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி நேரில் சென்று ஆதரவு. அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் இல்லாமல் கூட்டத்தை நடத்தியதாகவும் வருகை பதிவேடு மற்றும் தீர்மான புத்தகத்தை ஒன்றிய குழு பெருந்தலைவர் எடுத்துச் சென்று விட்டதாகவும் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் புதுவிதமாக ஏமாற்றிய வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறி வரும் தமிழகம். சென்னை பழவந்தாங்கலில் மழைநீர் வடிகால்வாய் பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. நீண்ட நாட்கள் கோரிக்கை வைத்தும் திராவிட மாடல் அரசு பணிகளை விரைவுபடுத்தாததால் இத்தகைய விபத்துகள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலைப்பட்டியல் ஒட்டாததால் விவசாயிகள் சாலை மறியல். திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கு கத்தி வெட்டு. திமுக ஆட்சியில் சந்துக்கு சந்து மதுக்கடைகள் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அரசை கண்டித்து பிப்ரவரி 14ஆம் தேதி வட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. திண்டுக்கல் மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கூட்டணி கட்சியினரே ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடியதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் இந்த மக்கள் விரோத போக்கால் அனைத்து மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், குடிநீர் வரி, வீட்டு வரி உள்ளிட்டவை உயரும் என கூட்டணி கட்சியினரே குற்றம் சாட்டும் அவலம். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 272 படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. விசைப்படகுகள் மீது போடப்பட்ட வழக்கை முடித்து வைக்காததை கண்டித்து தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொங்கலுக்கு வழங்க வேண்டிய வேட்டி சேலை இன்னும் வழங்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறன் அற்ற அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வரும் திமுக அரசு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரசு பேருந்து மோதி 5 மாத கைக்குழந்தை மற்றும் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் திராவிட மாடல் பேருந்துகளால் அடிக்கடி விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவத்தின் கால் பகுதி மற்றும் சிறுவர்கள் விளையாட பயன்படுத்திய சிறிய வகையிலான மண் குடுவை கண்டெடுப்பு. பண்டைய கால மனிதர்கள் சுடுமண்ணை பயன்படுத்தி பல்வேறு கலைநயமிக்க பொருட்களை தயாரித்து பயன்படுத்தி உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தகவல். வடகிழக்கு பருவமழை விலகிய நிலையில் ஜனவரி 30, 31ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பிப்ரவரி 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் தை மாதம் சோமவார பிரதோஷ வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கடந்த 10 ஆண்டுகளில்
உலக மகா பணக்காரர்கள் மற்றும் நிறுவனங்கள் வாங்கிய 15,31,000 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்த மைனாரிட்டி பாஜக அரசு. ஏழை எளிய மக்களை புறந்தள்ளி பணக்காரர்களுக்கான அரசாக பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளாவில் உலகம் முழுவதிலும் இருந்து நாளொன்றுக்கு 1 கோடி பேர் வரை கலந்து கொள்வதாக தகவல். கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 15 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாகவும் தகவல். திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் மூலிகை ஓவியத்தின் மீது திராவிட மாடல் பெயிண்ட் அடித்து சேதப்படுத்தி இருப்பதாக பக்தர்கள் வேதனை. பாரம்பரியம், புராதன பொருட்களை பற்றியெல்லாம் வாய்க்கிழிய பேசும் திராவிட மாடல் உடனே பெயிண்டை அகற்றி மூலிகை ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் சுதந்திர இயக்குநர் பணியிடங்களில் 86% பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல். 750 பணியிடங்களில் 648 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் 11 ஆண்டு கால மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் ஆதங்கம். மகாராஷ்டிராவின் புனேவில் நரம்பு மண்டலத்தை முடக்கி உயிர் பலி வாங்கும் கில்லேன் பாரே சிண்ட்ரோம் என்ற நோய் பரவல் அதிகரிப்பதால் மக்கள் அச்சம். இதுவரை இந்த நோயின் தாக்கத்தால் 101 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். இரண்டாயிரத்து 24ஆம் நிதியாண்டில் சுமார் 1685 கோடி ரூபாய் தேர்தல் பாண்டுகள் மூலம் நன்கொடை பெற்ற மைனாரிட்டி பாஜகவின் வருவாய் சுமார் 4340 கோடியாக உயர்ந்திருப்பதாக தகவல். மைனாரிட்டி பாஜக இதுவரை 1195 கோடி தேர்தல் விளம்பரங்கள் செய்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் ஊழலற்ற செங்கோல் ஆட்சி நடத்துவதற்கு எதற்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு என மக்கள் கேள்வி. இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் வளர்ச்சியை உலகுக்கு நிரூபிக்கும் வகையில் குடியரசு தின அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்ட பிரலே ஏவுகணை அணுகுண்டுகளை ஏவக்கூடிய திறன் கொண்டதும் குறுகிய மற்றும் மித ஊர்தி தாக்குதலில் ஏவுகணை மிகுந்த துல்லியத்துடன் செயல்படும்.